Greetings to all in the precious name of Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை பெருந்த நாமம் மகிமைப்படுவதாக. I'm so glad to be back again here after many years. கடந்த பல நாட்களுக்கு பின்பாக உங்களோடு கூட நான் ஐக்கியப்படுவதை கண்டு நான் சந்தோஷப்படுகிறேன். Thanks for the invitation. என்னை அழைப்பிற்காக நன்றி செலுத்துகிறேன். I've been in Coimbatore for the last couple of weeks. This is my third week in Coimbatore. ஓகே, நான் கடந்த 3 வாரமாக இந்த கோயம்புத்தூர்ல இருக்கிறேன். நான் உங்களோடு கூட இருக்கிறேன். Last couple of weeks was in a home assembly. கடந்த 2 வாரமாக நான் என்னுடைய வீட்டுக்குள்ளே நான் இருந்திருந்தேன். And was in home where take part the Lord's table in the home assembly. என்னுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த சபையிலே நான் அங்கம் வகித்திருந்தேன். இப்பொழுது இன்று வந்திருக்கிறேன். I was taking part in the fellowship in my home assembly for the last 2 weeks. கடந்த வாரம் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சபையிலே நான் கர்த்தருடைய மேஜையில் நான் பங்கு கொண்டிருந்தேன். And this week I'm being here. இந்த வாரம் உங்களோடு கூட இருக்கிறேன். Next week I'm planning to go to Thrissur. அடுத்த வாரம் நான் திரிசூருக்கு போக விரும்புகிறேன். So we have a program has been arranged there, and we have a special program which my father-in-law and they are conducting. அங்கே என்னுடைய மாமனார் அவர்களுடைய அரேஞ்ச்மென்ட் மூலமாக ஒரு சிறப்பு கூட்டம் அங்கு நடைபெறுகிறது. அங்கே நான் சென்றிருக்கிறேன். We have a special program there, and he has written a lot of songs, and we have the Thanksgiving meeting. The ministry is running for 20 years in connection with the children's ministry, so that's where the Thanksgiving program as well. அங்கே நான் அடுத்த வாரம் செல்லக்கூடிய இடத்துல ஒரு நன்றி சொல்லக்கூடிய ஒரு ஆராதனையில் பங்கு பெற விரும்புகிறேன். குழந்தைகளுடைய சிறுவர் ஊழியத்திலே பங்கு பெற்று நிறைய பாடல்களை எழுதியிருந்த அந்த நபருக்கு குறித்து நன்றி சொல்வதற்கான ஆண்டவரை துதிப்பதற்கான ஒரு மீட்டிங்குக்காக நான் அடுத்த வாரம் செல்ல விரும்புகிறேன். So basically so அது பாத்தீங்கன்னா so my father-in-law அவர் வந்து I just tell Tamil as well, so I will shift in Tamil as well. So என்னுடைய மாமனார் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார். ஸோ அதன் மூலமாக ஒரு தேங்க்ஸ்கிவிங் மீட்டிங் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ they have conducted தேங்க்ஸ்கிவிங் மீட்டிங். ஸோ அதுக்காக அதில் பங்கு பெறும்படியாக அடுத்த வாரம் நாங்கள் செல்ல விரும்புகின்றேன். அந்த கூட்டத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர் நிறைய பொதுவான நம்முடைய கிறிஸ்துவ பாடல்கள் எழுதியிருக்கிறார். அதன் கூடவே ஒரு 20 வருடமாக அந்த பணியை பாடல் ஊழியத்தையும் அதன் கூடவே சேர்ந்து சிறுவர் ஊழியத்தை கடந்த 2 வருடமாக செய்து வருகிறார். அதன் காரணமாக ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய தேவனுக்கு ஒரு தேங்க்ஸ்கிவிங் மீட்டிங் வைத்திருக்காங்க. ஸோ ஐம் பிளானிங் டு கோ தேர் நெக்ஸ்ட் வீக். ஸோ அண்ட் பேசிக்லி லாஸ்ட் மேபி 13 years ப்ளஸ் ஐம் இன் பெங்களூர். கடந்த 13 வருஷத்துக்கு மேலாக நான் பெங்களூர்ல இருந்து வருகிறேன். in a fellowship with the Christian Zion Brethren Fellowship. அங்கே நான் கிறிஸ்துவ சயோன் ஃபெல்லோஷிப் என்ற ஒரு ஐக்கியத்திலே நான் பங்கு கொண்டிருக்கிறேன். So that's in Madiwala. அது மடிவாலா என்ற இடத்துல இருக்கிறது. The assembly is all about more believers and the majorly young couples and children's, and we will see daughter-in-laws, we will see less people, elderly people, only couple of people we can see. எங்களுடைய சபையில ஒரு காரியத்தை பார்க்க முடியும். வயதானவர்கள் மிகவும் குறைவாக காணப்படுவார்கள். நிறைய யங்ஸ்டர்ஸ் நல்ல வாலிபர்களும் யங் கப்புள்ஸையும் அதிகமாக நான் பார்க்க முடியும் எங்களுடைய சபையில. ஜார்ஜில் கூட வந்து பார்த்திருக்காங்க. So I'm really happy that today at the time of Thanksgiving I was hearing our dear Anuraj and he was praising God and giving thanks, and I was so happy to hear that because we have less opportunity there. நான் அங்க கிடைப்பதை விட ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பை நான் இங்க பார்க்கிறேன். அது என்னவென்றால் மூப்பராக இருக்கக்கூடிய அருள்ராஜ் ஐயா முன்பு வரவும் அவருடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளவும் அவருடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளவும் பார்த்த காரியங்கள். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஸோ இன் பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா எங்கள் அசம்பிளியில் வந்து லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ இங்கே பார்க்கும்போது அங்கே ப்ரைஸ் பண்ணும்போது தேங்க்ஸ்கிவிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் யங்ஸ்டர் தான் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வயதில் முதியவங்க பண்ணும்போது அதை கேட்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்கு. இப்போ அருள்ராஜ் காலையில் பார்த்தீங்கன்னா அவர் ப்ரைஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை கேட்கும் பொழுது அவருடைய வார்த்தைகள் எல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்தது கேட்கும்போது. அதான் நான் சொல்ல வரேன். ஸோ and also we have been so I will tell something in Tamil and again I'll come back to English.
ஸோ கடவுள் கிருபையினாலே நாங்கள் குடும்பமாக பெங்களூர்ல இருந்து வருகிறோம். 13 வருடமாக இப்பொழுது எனக்கு இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக உள்ளது. நாங்கள் பெங்களூர்ல நானும் we involved in ministries where பார்த்தீங்கன்னா we involved in the children's ministry. Me and my wife, we both are in children's ministry. நானும் என் மனைவியும் இருவருமாக அந்த children's ministry இருக்கிறோம். அதே போல we also in the ministry in the youth meeting, youth ministry we also doing there. வாலிபர்களுடைய கூட்டத்தை வாலிபர் மினிஸ்ட்ரி நான் செய்து வருகிறோம். அதே போல with the grace of God we travel to different places. We travel to Orissa, we travel to Sholayan, Orissa, Solayur, அந்த பகுதிகளிலே தேவனுடைய ஊழியத்தில் ஈடுபடியாக தேவன் கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பொழுது கேரளாவும் சென்று மினிஸ்ட்ரி ஈடுபடும்படியாக தேவன் கிருபை செய்தார். தொடர்ந்து நாங்கள் அந்த மினிஸ்ட்ரி ஈடுபடும்படியாக எங்களுக்காக நீங்கள் சுபிக்கும்படியாக அந்த வேலை கேட்டுக்கொள்கிறோம். கேரளாவில் பார்த்தீங்கன்னா we conduct the outreach ministry. My father-in-law, they conduct outreach ministry. So we're able to join with them. We go for the old age homes and pray for the ministry which is happening in Kerala, where we got an opportunity. We go there. We எங்களுக்கு சந்தர்ப்பம் சூழ்நிலை கிடைக்கும் பொழுது நாங்கள் கேரளா சென்று இந்த மினிஸ்ட்ரியில் அவர்களுடன் சேர்ந்து ஈடுபடும்படி கர்த்தர் உதவி செய்து வருகிறார். பெங்களூர் மாணவர் உதவி செய்கிறார். அதே போல நான் சொன்னது போல பெங்களூர் பகுதியிலே நிறைய ஆஃபனேஜுக்கும் ஓல்டேஜ் ஹோமுக்கெல்லாம் செல்லும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். நிறைய ஓல்டேஜ் ஹோம் அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் இன் கேரளா அங்கேயே போய் மினிஸ்ட்ரி செய்யும்படி அந்த மினிஸ்ட்ரி ஈடுபடும்படி தேவன் உதவி செய்தார். வருகிற நாட்களிலே இன்னும் நிறைய காரியங்கள் ஆண்டவருக்காக செய்யும்படி மனதில் வாஞ்சி உள்ளது. ஆனால் எனக்கு ஃபிசிக்கலாக அதற்கு தேவன் பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும்படி எனக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய முக்கியமாக என்னுடைய மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு இன்வால்வ் லாட் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ் தான். ஸோ மினிஸ்ட்ரிக்காக ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள். அட் த சேம் டைம் ஒர்க் ஃபார் அ கம்பெனி. ஸோ அதுக்காக ஒரு சிறிய ஒரு கம்பெனியில் பெங்களூர் வேலை செய்து கொண்டு வருகிறேன். இந்த வேலைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். My wife, she is also working in a school. She pray for her, and my son is going for first grade. So that's all about me, and we'll jump into the Word of God. We have a short time this morning. I'm going to share from the scripture. இன்று காலையிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகள். So Matthew chapter 6. மத்தேயு 6வது அதிகாரம், மத்தேயு 6. So in Matthew chapter 6 we can see a lot of things. மத்தேயு 6லே நிறைய காரியங்கள் குறித்து நாம் வாய்க்க முடியும். We can see about the Matthew chapter 6 verse 1 to 34 verses are there. நாம் மத்தேயு புத்தகத்திலே மத்தேயு அதிகாரத்திலே 1 முதல் நாம் 34 வசனங்களை பார்க்க முடியும். So here I'm not going to touch only from 16 to 24, but I will go through only 19 to 21. நான் 16 to 24. Okay, 16 முதல் 24 வரை I'm not going through. நான் வாசிக்க போவதில்லை. But still I will go through only 19 to 20 in between. ஆனால் நான் இடையிலே இருக்கக்கூடிய 19 முதல் 20 வரையில் உள்ள வசனங்களை நான் வாசிக்க வேண்டும். And rest we all go in all the portions mentioned over here. We'll look after all the portions mentioned over here from verse 1 to 34. மற்ற காரியங்களை நாம் 1 லிருந்து 34 வரை காரியங்களை குறித்து சுருக்கமாக கூட நாம் பார்க்கலாம். So here we are going to see what is mentioned in chapter 6 verse 1 onwards. நாம் முதலாவதாக அதிகாரம் 6:1 லிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். So here we see about the charity work as we have been looking at this morning in the time of announcement. நாம் காலையில பார்த்தபடி இந்த வசனத்தில் என்ன சொல்கிறது என்றால் நாம் செய்யக்கூடிய தர்மத்தை குறித்து சொல்கிறது, தான தர்மங்களை குறித்து. This morning we were talking about the social work and the forming a trust and doing a social work. நாம் இன்று காலையிலே அங்கிள் சொன்னபடி நாம் சமூக ரீதியாக நாம் சோஷியல் வர்க் பண்ணக்கூடிய காரியங்களை குறித்து அங்கிள் சொல்லி இருந்தார், மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய தான தர்மங்கள். So here we see Matthew chapter 6 verse 1. இங்க அதேதான் 6:1 பார்க்க முடியும். So you will see, take heed to your we can read in Tamil. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. So we first of all we need to think, are we doing this is secondary, but we have to think first of all, are we doing the charitable work? நாம் இந்த வசனத்திலே மற்றவர்கள் காணும்படியாக செய்கிறோமா என்பது இரண்டாவது கேள்வி. முதலாவது கேள்வி என்னவென்றால், நாம் தான தர்மங்களை செய்கிறோமா? Yeah, take heed that you do not do your charitable deeds before men to be seen, but my question this morning is, are we doing the charitable work? என்னுடைய முதலாவது கேள்வி என்னவென்றால், நாம் உண்மையிலேயே தான தர்மங்களை நாம் செய்கிறோமா
But I understand that as I learned from this morning from church, and the church is doing the great work of the charity. நான் இங்கு காலையில இருக்கும் பொழுது நான் அந்த சாட்சிகளை குறித்து கேள்விப்படும் பொழுது நான் புரிந்து கொண்டேன், சோஷியல் சர்வீஸ், அதாவது சமூகத்திற்கு செய்யக்கூடிய தர்மங்களை இந்த சபை செய்து கொண்டிருக்கிறது என்று. I'm really glad about that. நான் அதற்காக சந்தோஷப்படுகிறேன். And also if we come down and also it's we not only the charity work, and about also we need to think about the giving as well. நாம் இந்த இடத்திலே அடுத்ததாக பார்க்கும்போது தான தர்மங்கள் மட்டுமல்லாது நாம் கொடுப்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். And how we have to give. நாம் எப்படியாக கொடுக்க வேண்டும் என்று. Therefore verse 4, that your charitable deeds may be in secret. நாம் 6வது அதிகாரம் 4வது வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். That your charitable deeds may be in secret, and your Father who sees in secret will reward you openly. But here it talks about the secret. இந்த இடத்திலே சொல்லப்படுவது நாம் அந்தரங்கமாக கொடுப்பது. Yes, the charitable deed is good, but we have to give, and it needs to be in secret. நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் என்பது நல்லதுதான், ஆனால் அந்த தான தர்மங்கள் நாம் அந்தரங்கமாக செய்ய வேண்டும். And it's so for example, if my right hand is doing something, my left hand should not do that. Should not know what it does. எடுத்துக்காட்டாக என்னுடைய வலது கரம் ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுப்பது என்றால் என்னுடைய இடது கரம் அதை குறித்து தெரியாத இருக்க வேண்டும், தெரியக்கூடாது. So it is also talk about not only that someone is, for example, we are starting a charitable work here. எடுத்துக்காட்டாக ஒரு charitable ஒரு தான தர்ம வேலைகளை இங்கு செய்கிறோம் என்றால், and that's a good thing. அது நல்லது. But if someone is supporting for the charitable work or something, sponsoring something, and that needs to be in secret. அந்த தான தர்மங்களை செய்வதற்கு யாராவது ஒரு நபர் அந்த பொருளாதார தேவைகளை சந்திப்பார் என்றால், கொடுப்பார் என்றால், அது கொடுப்பது அந்தரங்கத்தில் காணப்பட வேண்டும். And it's not for the pride or something. இது பெருமை நிமித்தமாக வெளியரங்கமாக செய்யக்கூடாது. For example, if you want to sponsor, has been announced, I have to do that secretly. அதாவது நான் இந்த சபையில் அனௌன்ஸ் பண்ணப்பட்டதை நான் தீர்க்கும்படியாக கொடுக்கும்படியாக நான் செய்கிறேன் என்றால் நான் அந்தரங்கமாக அதை செய்ய வேண்டும். So that's what it meant here. இதனுடைய அர்த்தம் அதுதான். So I'm really glad that we are doing that, and thank God for that. நான் சந்தோஷப்படுகிறேன், நாம் செய்து அவ்வாறுதான் செய்து கொண்டிருக்கிறோம் என்று. And also we have seen from the example from the scripture, we can see a lot of example we can see from the scripture. இதற்கு ஆதாரமாக நிறைய பேர்களை, நிறைய நபர்களை நாம் இந்த வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும், பைபிளிலே வாசிக்க முடியும். We can see the life of Good Samaritan. இந்த இடத்திலே நாம் நல்ல போதகருடைய வாழ்க்கையை பார்க்க முடியும். And Good Samaritan, then he rescued the person who was traveling from Jerusalem to Jericho. அதாவது நல்ல சமாரியன் ஒரு ஜெரிகோல இருந்து போகக்கூடிய ஒரு அடிபட்ட ஒரு நபரை மீட்டுக் கொள்கிறார். That we can see in Luke chapter 10. இந்த வசனம் லூக் 10லே வாசிக்க முடியும். And also we can see the widow who is giving to mite. அதாவது ஒரு விதவையானவள் இந்த தேவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கொடுப்பனையை நாம் பார்க்கிறோம். And we can also see the life of Tabitha. அந்த அதே நேரத்திலே தபிதாள் கொடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறையை நாம் பார்க்கிறோம். We can see the good work and charity of her. இது எல்லாம் நாம் தான தர்மங்கள் செய்யக்கூடிய நல்ல வேலைகள். It's not only about the charity. இது தான தர்மங்கள் மட்டுமல்ல. So how is our giving? அது எப்படிப்பட்டதாக நம்முடைய கொடுப்பனை இருக்கிறது. And how we are giving to God. நாம் எப்படி தேவனுக்கு கொடுக்கிறோம். And how we are giving to God's people. நாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்படி கொடுக்கிறோம். And how we are giving for evangelists. நாம் மற்ற சுவிசேஷகர்களுக்கு எப்படி கொடுக்கிறோம். And how we are giving for the poor people. நான் ஏழைகளுக்கு எப்படி கொடுக்கிறேன். And how we are helping the needy. நான் தேவைப்படுகிறவர்களுக்கு எவ்வாறாக கொடுக்கிறேன். That's all comes in hospitality and also giving. இது எல்லாம் நாம் அவர்களை வரவேற்கிற முறையிலும் நான் கொடுப்பதிலும் அடங்கி இருக்கிறது. If we have all this, we need to have a love in us, and that's what we can show. These kind of things we can show if we have love inside us to show love for others. நாம் இவை எல்லாம் மற்றவர்களுக்கு செய்வோம் என்றால் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அன்பு நிமித்தமாக மட்டும்தான் இதை நம்ம காண்பிக்க முடியும். We have seen the widow too. She has given what she had. நாம் விதவையினுடைய கதையை வாசிக்கிறோம். அவளுக்கு உள்ளவற்றை எல்லாவற்றையும் கடவுளுக்காக கொடுத்தாள். In the time when they were giving, அந்த இடத்திலே கொடுக்கப்படும் பொழுது the rich people given what they have, what they abundantly had. அதாவது அந்த இடத்திலே செல்வந்தர்களும் தேவனுக்கு கொடுத்தார்கள், ஆனால் அவர்களிடத்திலிருந்து மிகுதியான பொருளிலிருந்து சிலவற்றை கொடுத்தார்கள். And but she is giving from the poverty. ஆனால் இந்த ஏழை விதவையானவள் அவளிடத்தில் எது காணப்பட்டதோ அது எல்லாவற்றையும் கொடுத்தாள். And that's what our life needs to be. நம்முடைய வாழ்க்கையும் அதை போல தான் இருக்க வேண்டும். It is big or small, God is looking our heart. அதாவது நாம் பெரியதோ சிறியதோ ஆனால் தேவன் நம்முடைய இதயத்தை பார்க்கிறார். From the poverty, from the
from the poverty what we are giving to the நாம் Lord. ஏழ்மை நிலைமையிலிருந்து நம்முடைய தாழ்மை நிலைமையிலிருந்து நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதுதான் தேவனுக்கு முக்கியம். So we have seen about the charity and about giving. நாம் இப்பொழுது தேவனுடைய தான தர்மங்களையும் கொடுப்பதை குறித்து வாசித்தோம். And next if we come to 5 onwards, நாம் அடுத்ததாக 5வது வசனத்திலிருந்து வாசிப்போம் so என்றால் we see about the prayer. இந்த இடத்திலே ஜெபம் பண்ணுவதை குறித்து So சொல்லப்பட்டிருக்கிறது. how is our prayers? நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? Model of our prayer. நம்முடைய ஜெபத்தினுடைய மாதிரி எப்படியா The இருக்கிறது? model of a prayer where we need to pray. For example, if we are in the worship time and how we praise, how we praise God. நாம் மாதிரியினுடைய ஜெபம் என்று சொல்லப்படுவது நாம் ஜெப வேளையிலேயே நாம் எவ்வாறாக ஜெபிக்கிறோம், நாம் எவ்வாறாக துதிக்கிறோம் என்பது. Giving thanks to Him. நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவது. And the prayer which we pray for the breaking of the bread and wine is different. நாம் இந்த நேரத்தில் நம்ம ஜெபிப்பது நம்மளுடைய அப்பத்திற்காக நாம் பானபாத்திரத்துக்காக ஜெபிக்கிற ஜெபம் வித்தியாசமானது. And the closing prayer is different. நாம் முடிக்கக்கூடிய ஜெபமானது கடைசி ஜெபமானது வித்தியாசமானது. And the starting prayer is different. ஆரம்ப ஜெபமானது வித்தியாசமானது. If you go to the wedding, the prayer will be different. நாம் ஒரு கல்யாணத்துக்கு செல்வோம் என்றால் அங்கு ஜெபிக்கக்கூடிய முறையானது வித்தியாசமானது. If we went to the burial ground and we pray, the prayer is different. நாம் எங்கே கல்லறை தோட்டத்துக்கு செல்வோமானால் அங்கு ஜெபிக்கக்கூடிய ஜெபமானது வித்தியாசமானது. But I understand. I have been to many churches. நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் நிறைய சபைக்கு சென்றிருக்கிறதுனால. But this morning I came here and everything went perfectly, and I'm really glad about that. நாம் இந்த இடத்துல இந்த சபைக்கு நான் வந்திருக்கும்போது இன்று ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு ஜெபத்தையும் ஒரு சரியான நேர்த்தியாக இருந்ததை நான் காணப்பட்டேன். நான் The சந்தோஷப்படுகிறேன். model of prayer needs to be in such a way. நம்முடைய மாதிரியின் ஜெபம் என்பது அந்த பிரகாரமாக இருக்க If you வேண்டும். ask for breaking the bread, and they will pray for something else. நாம் யாரிடத்திலேயாவது இந்த அப்பம் விற்பதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க என்றால் அவர்கள் வேற எதுக்காவது ஜெபித்துக் The கொண்டிருப்பார்கள். time of praise and thanksgiving, they will pray for different things about food and shelters and other things. நாம் ஆராதனை நேரத்திலே தேவனை துதிப்பதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்போமானால் அவர்கள் தேவனிடத்திலே அது வேண்டும் இது வேண்டும் என்று விண்ணப்ப ஜெபத்தை ஜெபிப்பார்கள். And the prayer, and that is different totally. அது மொத்தமாக வித்தியாசமானது. So the model of prayer we have to do, but here it's mentioned the model of prayer, how it needs இந்த to be. இடத்திலே ஒரு ஜெபத்தினுடைய நல்ல மாதிரி என்பது கொடுக்கப்பட்டது. And we can read in Matthew chapter 6 verse 25. நாம் 6:25 வாசிக்கலாம். Standing corners of the streets that they may be seen by men. They pray just to see by men. இது 5வது வசனத்திலேயே நீங்கள் மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்நிதிகளிலும் என்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். So sometimes the prayer will be namesake prayers. சில நேரத்தில் நாம் ஜெபிக்கக்கூடிய ஜெபமானது ஒரு மாய்மாலமான The prayer needs to come from heart. அந்த ஜெபம் என்பது நம்முடைய இதயத்திலிருந்து வர வேண்டும். Somewhere if we are in the midst of the big crowd, நாம் கூட்டத்தினுடைய மத்தியிலே இருக்கும் பொழுது the words will come very good, but we are not sure that the word it comes from the heart. நம்முடைய கூட்டத்திலே மத்தியிலிருந்து ஜெபிக்கும் பொழுது நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நன்றாக இருக்கும். ஆனால் அந்த வார்த்தைகள் உங்கள் இதயத்திலிருந்து வருகிறதா என்று கேட்டால் அது கேள்விக்குறிதான். But there will be 100 people gather around. ஒருவேளை ஒரு 100-150 பேர் சேர்ந்திருக்கலாம். But the hypocrite, what they will think is they will get an opportunity to pray. அந்த இடத்திலே ஹிப்போக்ரைட் அந்த பரிசேயர் சதுசேயர்கள் என்பவர்கள் நினைப்பார்கள் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஜெபிப்பதற்காக. But the thing is that we need to pray in such a way, it needs to come from heart. ஆனால் நாம் உறுதிப்பட வேண்டியது என்னவென்றால் நாம் ஜெபிக்கக்கூடிய ஜெபமானது அந்த வார்த்தையானது என்னுடைய இதயத்திலிருந்து வர வேண்டும். And the prayer needs to be in secret, but here it's mentioned, we'll go through. And when you pray, you shall not be like a hypocrite, for they love pray standing in the synagogues and on the corners of the street, where many people standing, and that they may see by men. Assuredly I say to you, they have their reward. 5வது வசனத்திலே வர சொல்லுகிறது. But I don't want to read again, we already read. Okay. But verse 6 we see, but when you pray, go into your room. So here it says, when you pray, go into your room and pray. 6வதுல பிறகு சொல்லுகிறது நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது உங்கள் வீட்டுக்குள்ளே போய் அறை வீட்டுக்குள்ளே கொண்டு நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். When you have shut your door, pray to your Father who is in secret place, and your Father who sees in secret will reward you openly. அதே நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். But there is in some cases in a life which we live, there is no time for prayer.
சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்தித்திருப்போம், எங்களுக்கு ஜெபம் பண்ணுவதற்கு நேரம் இல்லாது இருக்கிறது. Because of the schedule, because of the work, we don't have time to prayer. ஏனென்றால் என்னுடைய வேலை நிமித்தமாக, என்னுடைய வாழ்க்கை நிமித்தமாக எனக்கு ஜெபம் பண்ணுவதற்கு நேரம் இல்லை. But what the word of God is telling is, we have to pray in secret. We have to pray inside the shut the door and pray for God, pray to the Lord. ஆனால் தேவ வசனம் சொல்லுகிறது, நாம் ஜெபம் பண்ண வேண்டும், நம்முடைய வீட்டுக்குள்ளாக சென்று அந்தரங்கத்தில் இருந்து கதவை பூட்டிக் கொண்டு நாம் ஜெபம் செய்தே ஆக Because வேண்டும். what I'm trying to say is, there are two things. One, they will get some people, they will get worried if they not get an opportunity in the public prayer, but the personal prayer will not be there. அதாவது நான் ரெண்டு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். சில நபர்கள் என்னுடைய கூட்டத்தின் மத்தியிலாக நான் ஜெபிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒன்று உணர்த்தப்பட வேண்டும், அவர்கள் அந்தரங்கத்தில் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஜெபித்தார்களா என்பதுதான் கேள்வி. Because that's a hypocrite. அதுதான் மாய்மாலம். So here they are talking in the corners and they pray. ஆனால் இங்கு ஜெபம் பண்ணுவது, நான் கூட்டத்தின் மத்தியில் இருந்து சந்தியின் மத்தியில் இருந்து ஜெபிப்பதை சொல்கிறது. But we need to pray secretly, and the God will who sees and He will reward openly. ஆனால் நம்முடைய ஜெபமானது அந்தரங்கத்தில் இருந்து நமக்கு பலனளிக்கிற தேவனுக்கு முன்பாக நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். And how is a prayer life? Whether I'm praying daily, என்னுடைய வாழ்க்கையினுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நான் தினந்தோறும் ஜெபிக்கிறேனா? how much time I'm spending in the presence of the Lord? நான் எவ்வளவு நேரமாக தேவனுடைய சன்னிதானத்தில் நான் செலவழித்துக் We கொண்டிருக்கிறேன்? can see Daniel, he prayed thrice. நாம் வாசிக்கிறோம், தானியேல் ஒரு நாளிலே 3 முறையாக ஜெபித்தார். We see Hannah, she prayed for a child. அதாவது அன்னாவுடைய ஜெபத்தை பார்க்கிறோம். அவளுடைய குழந்தை பெறுவதற்காக தேவாலயத்தில் தரித்திருந்து ஜெபித்தார். And we know and David prayed many a times. அதாவது தாவீது ஜெபித்ததை பார்க்கிறோம். பலமுறை அவர் ஜெபித்தார். And Psalm 51, he prayed for repentance. சங்கீதம் 51 நான் மனம் திரும்ப வேண்டும் என்று உடைந்து The ஜெபிக்கிறார். prayer is very important part in our life. இந்த ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான காரியமாக When இருக்கிறது. prayer can change things. நாம் ஜெபம் பண்ணும் பொழுது நம்முடைய காரியங்களை மாற்றுகிறது. When we pray, we are talking to God. நாம் தேவனிடத்திலே ப்ரே பண்ணும்போது, ஜெபிக்கும் பொழுது தேவனிடத்தோடு கூட உறவாடி We பேசிக்கொண்டு will have one-on-one connect with the Lord. நாம் அவரோடு கூட தனிப்பட்ட விதத்திலே நாம் கனெக்ட் பண்ணிக்கிறோம். Nobody cannot help us. Only God can help us in the tough time in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே கடினமான நேரத்திலே யாருமே நமக்கு உதவி செய்ய முடியாது, தேவனை தவிர. We cannot do public prayer when we cannot share secret things with the Lord. அதாவது நாம் தனிப்பட்ட விதத்திலே ஒரு ரகசியங்களை வைத்துக்கொண்டு பப்ளிக்காக இருந்து ஜெபிக்க முடியாது. We have to go secretly pray and God will reward you openly. நாம் தேவனிடத்திலே அந்தரங்கத்திலே போய் அவரோடு கூட ஜெபித்து நமக்கு வெளியரங்கமாய் பதில் கிடைப்பதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். Sometimes if you pray openly, people will mock you for your things. சில நேரத்தில் நாம் அந்த certain things. நம் நேரத்திலே கூட்டத்திலே ஜெபிக்கும் பொழுது சிலர் பார்த்து நம்மை சிரிப்பார்கள். And still some people will be a lot of joy because other brothers going very difficult time. ஆனால் நீங்கள் சில நேரத்திலே கூட்டத்திலே ஜெபிக்கும் பொழுது சில நபர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவார்கள். ஏனென்றால் அவர்கள் கடினமான பாதையிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது உங்கள் ஜெபம் ஆறுதல் அளிக்கப்படும். But your prayer needs to be in secret. Talk to God secretly. He will reward the things openly. நம்முடைய ஜெபமானது அந்தரங்கத்தில் இருக்க வேண்டும். அந்தரங்கத்தில் இருந்து தேவனிடத்திலே அந்தரங்க ஜெபத்தை நாம் செய்து கொண்டிருப்போம். அவர் வெளியரங்கமாய் பலனளிப்பார். And this is what I want to say about the secret prayer we need to have in our lives. இதுதான் நான் உங்களிடத்தில் சொல்லக்கூடிய அந்தரங்க ஜெபத்தினுடைய மகத்துவம் நம்முடைய வாழ்க்கையிலே. Whenever you have a very big work or a lot of work in a day, எப்பொழுது நமக்கு மிகப்பெரிய வேலைகளும் டெய்லி வேலைகள் இருக்கப்படும். but in general the prayer will be small. ஆனால் நம்முடைய ஜெபமானது அந்த நேரத்திலே சிறியதா இருக்கும். But when the problem are big, when the work is big for a day, ஒரு நாளிலே நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வேலையானது மிகப்பெரிதாக கடினமாக காணப்படும். But if you have a prayer little bigger than every day, அதாவது அந்த விட நம்முடைய ஜெபமானது அதை விட பெரிதாக காணப்படுமானால், and your work will be less that day, அந்த நாளிலே அந்த வேலையானது சிறியதா இருக்கும், நீங்கள் பெரிதாக ஜெபித்ததினால். because you pray for the Lord, you pray to the Lord. ஏனென்றால் நீங்கள் தேவனிடத்திலே மன்றாடி இருக்கிறீர்கள், ஜெபித்திருக்கிறீர்கள். Next we will go on to the forgiveness. மூன்றாவது நான் சொல்ல விரும்புவது மன்னிப்பை குறித்து. So we see in Matthew chapter the same chapter 6, நாம் மத்தேயு அதிகாரம் 6 கூட வாசிக்கலாம். So we see from 14 onwards. 14 முதலாக வாசிக்கலாம். 14 it says that if you forgive men their trespasses, your heavenly Father will also forgive you. 14 வராக சொல்கிறது, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். But we have to forgive the trespasses of other person. நாம் மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டும், அவர்கள் செய்த மீறுதல்களை மன்னிக்க வேண்டும். Many times we are the humans, sometimes we forget to forgive.
நாம் மனிதர்களாக காணப்படுகிற நாம் நிறைய நேரத்திலே மற்றவர்களை மன்னிப்பதை மறந்து விடுகிறோம். But in general, as believers, we have to forgive and forget. நாம் நாம் விசுவாசிகளாக இருக்கிற நாம் மற்றவர்களை மன்னிக்கவும் வேண்டும், மறந்தும் விட வேண்டும். Because the Lord has forgiven our sins. ஏனென்றால் தேவன் என்னை மன்னித்திருக்கிறார். And God, He is a creator. அவர் எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன். And we can see that how many times this morning also, why we were looked at, right? And we have to forgive how many times? Not 7 times, right? இந்த காலையில கூட நாம் ஜெபிக்கும் பொழுது ஆராதனை நேரத்துல பார்த்தா நாம் எவ்வளவு உறவாக மன்னிக்க வேண்டும். We see in Matthew 18. நம்முடைய மத்தேயு 18ல வர வாசிக்கலாம். And they said, Jesus said to him, I do not say to you up to 7 times 70 times 7. நான் உங்களிடத்தில் 7 முறை என்று சொல்லவில்லை, 70 முறை உங்களுடைய சகோதரன் தப்பிதங்களை நீர் மன்னிக்க வேண்டும். So we have to forgive and forget. நாம் மற்றவர்களை மன்னிக்கவும் வேண்டும், அதை மறக்கவும் வேண்டும். Okay, we have looked at the prayer, we have looked at forgiveness. நாம் தேவனிடத்திலே ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தை குறித்து வாசித்தோம், அடுத்து மன்னிப்பு குறித்து பார்த்தோம். And next we are going to see lay up the treasure in heaven. நாம் அடுத்ததாக பார்க்க விரும்புவது பரலோகத்திலே காணப்படுகிற பொக்கிஷங்கள். Matthew chapter 6 verse 19. நாம் மத்தேயு 6:19ல வாசிக்கலாம். Do not lay up yourself treasures on the earth where moth and rust destroy and where the thieves break in and steal, but lay up your treasures in heaven where neither moth nor rust destroy, where the thieves do not break in and steal. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர்கள் கள்ளமிட்டு திருடுகிறதும் இல்லை. We see where your trespass is, where your treasure is, there will be your heart also. இந்த இடத்திலே பாருங்க வாசிக்கிறோம், உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கதான் உங்களுடைய இருதயம் இருக்கும். We have to, when I say the spiritual meaning, we have to look after the treasures of the heavenly things, not on the earthly things. இந்த இடத்திலே ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நாம் பார்ப்போம் என்றால் நாம் உலகத்தினுடைய பொக்கிஷங்களை பார்க்காமல் பரலோகத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நாம் பார்க்க வேண்டும். And many times as a human being we tend to think and the precious things of the world. நாம் மனிதரால் ரீதியிலே நாம் யோசிப்போம் என்றால் இந்த உலகத்திலே காணப்படுகிற மிக பொக்கிஷமான மிக உன்னதமான காரியங்களை குறித்து நம்முடைய இருதயம் யோசித்துக் கொண்டே இருக்கும். But rather than we have to look after the Lord's things and his coming. ஆனால் அவற்றை எல்லாம் மாற்றி நாம் பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனுக்குரிய காரியங்களை நாம் நோக்க வேண்டும். But worldly treasures, what we think, our heart will be always on the vehicles or cars or the houses or the possessions or the things which you have in the world. இந்த உலகத்தினுடைய பொக்கிஷங்களை நாம் பார்ப்போம் என்றால் நம்மை சுத்தி இருக்கக்கூடிய கார்களையும் வாகனங்களையும் நமக்கு கொடுக்கப்பட்ட நல்ல பதவிகளையும் நல்ல பங்களாவையும் குறித்து தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போமே தவிர ஆனால் தேவனுடைய காரியத்தை அல்ல. But that's where our heart is, but that is required. I'm not telling that is not required. That is required, but we should not look only on that part. அதாவது நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் இந்த உலகத்தினுடைய அந்த பொக்கிஷங்களும் ஆசீர்வாதம் நமக்கு குறைச்சு தேவைதான், ஆனால் அதையே நாம் நோக்கி கொண்டு இருக்காமல் தேவனுடைய காரியத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போமாக. So where is your treasure is that there will be a heart. So our heart needs to be on the Lord's thing. உங்களுடைய பொக்கிஷங்கள் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்களுடைய இருதயங்கள் காணப்படும். நம்முடைய பொக்கிஷம் தேவனிடத்தில் இருக்கட்டும், நம்முடைய பார்வையும் தேவனிடத்தில் இருக்கட்டும். And we know that the life of ஆகானுடைய வாழ்க்கை குறித்து நமக்கு தெரியும். Because he was really interested in the worldly things. அவன் முழுவதுமாக இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களிலே கண்ணோட்டமாக இருந்தான். We see that in Joshua chapter 7. ஜோஷுவா 7வது அதிகாரத்தில் இது குறித்து நாம் பார்ப்போம். He sinned against God. அந்த ஆகான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தான். He was coveted about the beautiful Babylonian garments. அந்த பாபிலோன் நகரத்தில் காணப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு உலக பொக்கிஷத்தை அவன் திருடி கொண்டு வந்தான். And he took the 200 shekels of silver. அந்த இடத்திலே 200 ஷேக்கல் தாலந்துகளை அந்த வெள்ளி பணத்தை கொண்டு வந்தான். Which gold was 50 shekels. அந்த தங்கமானது 50 ஷேக்கல் நிறைய கொண்டு வந்தான். And coveted them, took them up. அவன் அதை தந்திரமாக தனக்கு எடுத்துக்கொண்டான். And because of him the Israelites were struggling and they found him. அந்த நேரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் தோர்த்து போய் கஷ்டப்பட்டு பயந்து கொண்டிருந்தார்கள். ஏனென்று பார்த்தார்கள். And we know that what happened to the life of Achan and his family. அதுக்கு அப்புறம் தான் என்னவென்று பார்ப்போம். அந்த ஆகான் இப்படி இருந்ததனால அவனுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்களை நமக்கு தெரியும். He stoned to death. அவன் கல்லெறிந்து கொல்லப்பட்டான். And then put the heap stone on him. அதற்கு மேலாக அவனுடைய ஒரு கல் தூணை எழுப்பினார்கள். Because what we have seen where his treasure is. ஏனென்றால் இவனுடைய பொக்கிஷமானது எங்க இருக்கிறது? And where his heart is. அவனுடைய இருதயம் எங்கவா இருந்தது? Is not on the godly things.
அவனுடைய பொக்கிஷம் தேவனிடத்தில் இல்லை, உலகத்திலே இருந்தது. His treasures in the worldly things. That is the இந்த reason. உலகத்தினுடைய காரியங்களிலே அவனுடைய இருதயம் இருந்தது. That's what we have to look after the God's things, not on the worldly things. அதனால தான் நாம் சொல்லுகிறோம், இந்த உலகத்திற்குரிய பொக்கிஷங்களை நாடாமல் தேவனுடைய பொக்கிஷங்களை நாட வேண்டும். And the last thing, கடைசியாக 25 to 34 we see, 25 முதல் 34 வரை do வாசிக்கலாம். not worry about tomorrow. நாளைய குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். And when it says that what you will eat, what you drink, what you put on, நீங்கள் நாளைக்கு என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம், அந்த எண்ணத்தை வாழ்வோம் என்று நீங்கள் எண்ணாதிருங்கள். without worrying tomorrow, நாளைய குறித்து கவலைப்படாமல் we have to look after the Lord's thing. நாம் தேவனுடைய காரியங்களை மாத்திரம் சிந்திக்க வேண்டும். Matthew chapter 6 verse 33 says, 6:33 வரை சொல்கிறது, but seek ye first the kingdom of God முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், and his righteousness, அவருடைய நீதியை தேடுங்கள், and all these things shall be added unto you. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். So what we have to do is, நாம் என்ன செய்ய வேண்டும் we என்றால், need to do not worry about things. நாம் உலகத்தினுடைய காரியத்தை குறித்து கவலைப்படாமல், Worrying is a sin, நாம் கவலைப்படுவது என்பது பாவம். but time to time we worry day by day, ஆனால் நாம் தினந்தோறும் வாழ்க்கையிலே கவலை என்பது இருக்கிறது. because since we live in a flesh, we are human, we tend to fall, we worry think about things. ஏனென்றால் நாம் இந்த உலகத்திலே வாழுகிற வாழ்க்கையிலே நாம் சரீரபரமாக இருப்பதினால் நமக்கு அந்த பாவ எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கிறது. But the word of God is telling, do not worry about tomorrow, seek ye first the kingdom of God. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு மிகவும் கவனமாக சொல்கிறது, உன்னுடைய நாளை குறித்து நீ கவலைப்படாதே, நாளைய குறித்து கவலைப்படாதே. It clearly says, seek ye first the kingdom of God and his righteousness. What does mean seek ye first the kingdom of God and his இந்த righteousness? வசனமானது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொல்கிறது என்றால், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்றால் என்ன? When you seek the kingdom of God, when you do the Lord's things, and God will take care of your things. தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடி தேவனுடைய ராஜ்யத்திற்கு காரியங்களை நாம் செய்வோம் என்றால், நம்முடைய காரியத்தை தேவன் செய்கிறார். For example, I have an experience. எனக்கு ஒரு எடுத்துக்காட்டாக என்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறேன். And when I was working in Coimbatore a decade back, நான் கொஞ்ச நாளுக்கு முன்பாக கோயம்புத்தூர்ல வேலை பார்க்கும் பொழுது, many 15 years, I think 15 years back, 14 years back, ஒரு 14-15 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்க்கும் பொழுது, and whenever the Sunday worship comes, my attendance will be absent for half day. அதாவது எப்பொழுதெல்லாம் ஞாயிறு ஆராதனை நடக்கிறதோ அந்த டயத்துல என்னுடைய வேலையிலே எனக்கு ஒரு ஆப்சென்ட் வரும், லீவு வரும், லீவ் எடுக்க வேண்டியது வரும். There is a Sunday working day, I will not go to the company. ஏனென்றால் சண்டே ஞாயிறு என்பது வேலை நேரம், ஆனால் கம்பெனிக்கு போக மாட்டேன், சபைக்கு வருவேன். So when I open the attendance list, நாம் அந்த அட்டெண்டன்ஸ் வருகை பதிவேடை ஓபன் பண்ணி பார்க்கும் when I open the computer and you can see all red in Sunday half day. அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய என்னுடைய அட்டெண்டன்ஸ் வருகை பதிவேடை பார்த்தேன் அப்படின்னா எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் அரை நாள் சிகப்பு கலர்ல மார்க் பண்ணிருப்பாங்க. Because I want to seek ye first the kingdom of God and his righteousness. ஏனென்றால் நான் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தான் தேட விரும்பினேன். And all things shall be added unto you. அது எல்லாம் மற்ற எல்லாம் எனக்கு சேர்க்கப்படும், என்னோட கூட கொடுக்கப்படும். Because of that, அதனால்தான் the Lord has blessed me. அதனால்தான் தேவன் என்னை ஆசீர்வதித்தார். And God has given me both Saturday and Sunday off, joyfully go to church. அதுக்கு அப்புறம் பார்ப்போம் என்றால் சனி ஞாயிறும் எனக்கு லீவு கொடுத்து தேவன் என்னை சந்தோஷமாக சபைக்கு செல்ல விரும்பினார். And I'm not going to office these days, I have a home office. அந்த நேரத்திலே நான் வேலைக்கு செல்ல மாட்டேன், என்னுடைய வீடு தான் என்னுடைய வேலை. Because என்னோட வீட்ல இருந்து நான் வர்க் பண்றேன். So what I'm trying to say is, I'm just an example saying from my life. What I'm trying to say, I'm not boasting about myself. I'm trying to say is, I have seeking first the kingdom of God, first for preference to God, and I didn't search for other things. God is adding me all those things what I needed. இந்த இடத்திலே நான் என்னை குறித்து நான் மேன்மை பாராட்டுவதற்காக நான் பேசவில்லை, ஆனால் தேவனுக்காக அவருக்கு நான் முதலிடம் கொடுக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படி உயர்த்துகிறார் என்பதை நான் உங்கள் மத்தியிலே சொல்கிறேன். And one more example, seeking how we can seek the kingdom of God. ஒன்றாவது எடுத்துக்காட்டாக தேவனை நாம் எப்படி தேட முடியும்? We need to put him first. அவரை முதலாவதாக whatever situation is, எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவர்தான் முதல், and he will take the rest. மற்ற எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். We don't want to worry about anything at all. நாம் எவற்றை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். And I was a very bad student in the school, and நான் என்னுடைய ஸ்கூல்ல நான் வந்து ஒரு சாதாரண சுமாரான படிக்கக்கூடிய மாணவன். And I'm not very good qualified in my education back in school. நான் படிக்கும் பொழுது நான் படிப்புல நல்ல தேறினவனா கிடையாது. When I went to college, ஆனா நான் காலேஜுக்கு போயிருக்கும் பொழுது, and I said tomorrow is my public exam or semester examination, I will go to that. But if there is an exam tomorrow, but today is a worship meeting, I will come to worship, I will not sit at home and study. ஒருவேளை எனக்கு காலேஜ்ல படிக்கும் பொழுது அடுத்த நாள் எனக்கு வந்து ஒரு எக்ஸாம், ஒரு பெரிய பரீட்சை இருந்தாலும்
அதற்கு முந்தின நாள் சபையினுடைய ஆராதனை இருந்தாலும் நான் வந்து விடுவேன். இல்ல வேண்டாம், நான் வீட்டில இருந்து படிக்கிறேன் என்று சொல்ல மாட்டேன், சபைக்கு வந்து விடுவேன். So Friday is my semester exam. வெள்ளிக்கிழமை என்னுடைய செமஸ்டர் எக்ஸாம். Thursday is my our Bible study. நான் வியாழக்கிழமை என்னுடைய பைபிள் ஸ்டடி. I'll directly go from college to the Bible study and go home and go and attend the semester exams. நான் வியாழக்கிழமை வந்து நான் சபைக்கு சென்று அங்க பைபிள் ஸ்டடி முடித்துவிட்டு வீட்ல போய் படித்து அடுத்த நாள் எக்ஸாமுக்கு போவேன். And I understand that, and I got the distinction, and also I got the first mark in the boys section when I passed out that time. எனக்கு ஒன்று புரிந்தது. தேவன் எனக்கு ஒரு டிஸ்டிங்ஷனை கொடுத்தார். அந்த இடத்திலே மாணவர்கள் மத்தியில் படிக்கும்போது பாய்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பதற்கு எனக்கு உதவி செய்தார். This is what, again, one more example, seeking first the kingdom of God, and all this will be added. How it is for the boy who does not have any sense or knowledge to study, how is getting distinction? Because God is working, He is adding. இந்த இடத்திலே முதலாவது தேவனிடத்தை அவருடைய காரியங்களை தேடும் பொழுது பின்பெல்லாம் கொடுக்கப்படும் என்று சொல்வதற்கு ஆதாரமாகத்தான் இதை நான் சொல்லுகிறேன். எப்படி சுமாராக படிக்கக்கூடிய ஒரு மாணவன், ஒன்றுமே தெரியாத ஒரு மாணவன் எப்படி முதலாவது ரேங்க் வர முடியும் என்பதற்கு இந்த வசனத்தினுடைய எடுத்துக்காட்டு தான் என்னுடைய வாழ்க்கை. There is no magic. அங்கே ஒரு பெரிய ஒரு மேஜிக் இல்லை, அற்புதம் இல்லை. I understand this morning that is not because of my knowledge or strength or whatever. இந்த இடத்துல நான் புரிந்து கொண்ட காரியம் என்னவென்றால் என்னுடைய ஞானமோ என்னுடைய அறிவோ அல்ல. I clearly understand seeking the kingdom of God. நான் நன்றாக புரிந்து கொண்டிருந்தேன் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது மட்டும்தான். It's not easy for the person who dropped out from the 8th and having growing in the career. அதாவது இது ஒரு பாசிபிள் இல்லாத காரியம், நடைமுறைக்கு ஒவ்வாத காரியம். 8வதுல ஃபெயில் ஆனவன் எப்படி வளர்ந்து ஒரு நல்ல பொசிஷன்ல வர முடியும்? I have dropped out of school. நான் என்னுடைய ஸ்கூல்ல நான் ஒரு டிராப் அவுட், இடையில நின்றவன். And after that 8th standard, 8வது வகுப்பு இடையில நின்றவன். And that's the 8th standard I started reading the Bible and daily praying. ஆனால் அந்த நேரத்தில் தான் நான் தேவனுடைய வசனத்தை வாசிக்கவும் ஜெபிக்கவும் நான் செய்து கொண்டே இருந்தேன். And from that there is a growth because I am seeking the kingdom of God and reading scripture and reading the word of God. அந்த இடத்திலிருந்து எனக்கு ஆசீர்வாதம் வளர்ச்சி தொடங்கியது. ஏனென்றால் நான் தேவனிடத்தினுடைய காரியங்களை And I understand the Bible which I read, and the only the dependency in my life is the Bible and the prayer. என்னுடைய வாழ்க்கையில் நான் சார்ந்திருப்பது ரெண்டே காரியம். ஒன்று இந்த வேத புத்தகம், இரண்டாவது என்னுடைய ஜெபம். I will go into the room, close the room, secretly I will மன்றாடுவேன். நான் என்னுடைய வீட்டிலே போய் கதவை பூட்டிக் கொண்டு தேவனுக்கு முன்பாக நான் மன்றாடி கொண்டே இருப்பேன். And that's what God has given me, what is required in my life. என்னுடைய வாழ்க்கையில தேவன் என்ன வேண்டும் என்பது எனக்கு அதான் கொடுத்திருக்கிறார். Don't worry about what you will eat, as he said, what you will eat, what you will drink. அந்த வசனம் சொல்லுகிறபடியாக நான் என்னத்தை உண்பேன் என்னத்தை உடுப்பேன் என்று கவலைப்படாதீர்கள். And he will take care of everything when you are putting things for him. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நம்முடைய விசுவாசம் அவர் மேலாக இருக்கும். In Proverbs 3:6 we read, நாம் நீதிமொழிகள் 3:6 வராக வாசிக்கிறோம். In everything you do, நீ எதை செய்தாலும் put God first. தேவனை முதலாவதாக வைத்து, he will direct you and crown you effects with success. அவர் வெற்றியினுடைய கிரீடத்தினால உனக்கு தலையிலே முடிசூட்டுவார் என்று சொல்கிறது. So this is what we have seen, and we have to seek ye first the kingdom of God. இதைத்தான் நாம் முழுவதுமாக பார்த்தோம், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது. And first we have seen about the charity and giving. முதலாவதாக நாம் தேவனுக்கு செய்யக்கூடிய தர்ம தானங்களையும் கொடுப்பதை குறித்து வாசித்தோம். And we looked after the prayer. இரண்டாவதாக நாம் ஜெபிக்கக்கூடிய அந்தரங்க ஜெபத்தை குறித்து வாசித்தோம். Third, we have to forgive, that we have seen. மூன்றாவதாக மற்றவர்களை மன்னிப்பதை குறித்து பார்த்தோம். And fourthly, we have seen laying up the treasure on the heavenly things. நாலாவதாக நாம் பொக்கிஷம், பரலோகத்திலே சேர்த்து வைக்கிற பொக்கிஷத்தை குறித்து பார்த்தோம். And finally, we have seen, do not worry about tomorrow. கடைசியாக நாம் பார்த்தது நாளையை குறித்து கவலைப்படாதீர்கள். These many things we were able to see this morning. இதெல்லாம் தேவன் இந்த காரியங்களை படிப்பதற்கு உதவி செய்திருந்தார். I hope that God has spoken to us this morning. இந்த நேரத்திலே தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிறார் என்பதை நான் நம்புகிறேன். I have taken a couple of minutes and really I'm sorry for that. நான் கொஞ்சம் கூடுதல் நேரம் எடுத்துக்கொண்டேன், அதற்காக மன்னிக்கவும். And I thank for the church for giving this opportunity. இந்த சபை கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறேன். And please keep me in our prayers in the days to come. வரக்கூடிய நாட்கள்ல எங்களுக்காக நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். Let his name be glorified. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. Amen. ஆமென்.